தேவநாதனின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 1 சென்ட் சொத்து அல்லது ₹1 மறைத்தால் கூட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விசாரணையின் போது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்ற காவல்துறை வாதத்தை நீதிமன்றம் ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 1 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாகத்தான் நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்குல தான் ஜாமீன் கேட்டு தேவநாதன் 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்துல தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என உரிமையாளர்களிடமும் நிறுவனங்களிடமும் ஒப்புதல் பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் யாதவனுக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என பொருளாதார குற்றப்பிரிவு தரப்புல ஆஜரான அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனிப்ராஜ் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தேவநாதன் யாதவை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் விசாரணையில் எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பொருளாதார குற்றப்பிரிவு வரலாற்றில் வழக்கை விரைந்து விசாரித்து முடித்து பணத்தை திரும்பி பெற்றுக் கொடுத்து ஒரு வழக்கை கூறுங்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பின்னர் தேவநாதன் தரப்புல தனக்கு குறைந்தது 6 வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கினால் தன்னுடைய சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்று அவரது தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தனக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் ரொக்கங்கள் குறித்த விவரங்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய தேவநாத யாதவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதில் 1 சென்ட் நிலம் அல்லது ₹1 மறைத்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த நீதிபதி தேவநாதன் யாதவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து அன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்து விசாரணை ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.